இன்னைக்கு நான் மெனுவில் எடுத்துருக்கிறது ஒரு ஃபேவரட் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு அப்படின்னு சொல்லலாம். புலாவ்ன்றது நார்த்தில் ஃபேமஸ். நம்ம சவுத்தில் தேங்காய் பால் யூஸ் பண்ணி நிறைய டிஷ் பண்ணுவோம். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வித்தியாசமான ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு அன்றைக்கி எடுத்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ணுறது இதயம் வழங்கும் தேங்காய் பால் புலாவ், அதே மாதிரி ஒரு பஞ்சியான கத்திரிக்காய் பொடிக்கறி. ஐம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் புலாவ் பண்ணிடுவோம். நெய் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஹோல் கரம் மசாலா அப்படின்ற பட்டை, கிராம்பு, அதே மாதிரி ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்குவோம். அதேமாதிரி இந்த ஸ்டார் அனீஸ் அப்படின்ற அன்னாசி பூ அதையும் ஒன்று போடுங்க. மைல்டு ஹீட்டில் இது கொஞ்சம் சாட்டே ஆகட்டும். அப்படியே இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அந்த வாசனை லைட்டாக நமக்கு அழகாக வரும். ஸோ நம்ம சேர்த்த பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, இதெல்லாம் பே லீஃப் இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆகி வரப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெட்டி வச்சுருக்கிற ஒரு 1.5 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஆட் பண்ணிடுவோம். எப்பொழுதுமே புலாவ், பிரியாணி எல்லாத்துக்குமே வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுவும் புலாவ்லாம் நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்க்க மாட்டோம். அதனால் நம்ம சேர்க்குற பொருள்லேருந்தே அதுலேருந்து என்ன ஒரு பெஸ்ட்டு ஃப்ளேவரை வெளியேட்டு வர முடியுமோ அதுதான் அந்த குக்கிங் ஸ்கில்லே நமக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம கொஞ்சம் சேர்க்குறப்போ வெங்காயம் சீக்கிரம் நமக்கு வதங்கிடும். ஸோ அந்த ஆனியன் அழகாக லைட்டாக ஒரு மைல்டு கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி வரப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ரொம்ப தேவையில்லை, மைல்டாக இருந்தால் போதும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் பீஸ், பச்சை பட்டாணி. நீங்கள் வந்து கார்ன் போடலாம், குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அது யூஸ் பண்ணலாம். இல்லை குடமிளகா சின்னதாக கட் பண்ணி யூஸ் பண்ணலாம், கேப்சிகம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கிற கேரட். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2 பச்சை மிளகா நான் வெட்டில் முழுசாக போடுறேன். எப்பொழுதும் பச்சை மிளகா வந்து வெட்டி போடுவாங்க, ஆனால் பிரியாணிலலாம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா அப்படியே போடுவோம். ஏன் அப்படின்னா, வெட்டி போடுறப்போ அந்த காரம் டக்குன்னு இறங்கி அந்த ஆவியில் வேகிறப்போ அந்த காரம், அந்த ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். பட் நம்ம இந்த மாதிரி முழுசாக போட்டு கொஞ்சம் வதக்கிறப்போ நம்ம தம் போட போகிறோம், இதை ரைஸ் ஆட் பண்ணி. அந்த ஸ்டேஜில் அந்த ஃப்ளேவர், அந்த காரம் எல்லாம் சரியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் புலாவில், இல்லை பிரியாணியில். இந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாஸ்மதி ரைஸ் ஒரு 2 கப் எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை தான் இப்போ வடிகட்டி நம்ம அந்த புலாவில் பின்னாடி சேர்க்க போகிறோம். இது அழகாக ஒரு கோல்டன் கலரில் வந்தோடனே 1 கப் தண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணுவோம். எப்பொழுதுமே அரிசி 1 பங்கு அரிசி எடுத்தால் புலாவுக்கு வந்து 1.5 பங்கு தண்ணி, இல்லை அது என்ன ஆட் பண்ணுறோமோ லிக்விட் ஆட் பண்ணுவோம். அதனால் இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 1 கப் தண்ணியும் 2 கப் தேங்காய் பாலும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு கொதி வந்தோடனே, ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ அந்த தண்ணி கொதித்து வரப்போ இந்த ரைஸை நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம், ஊற வச்ச அரிசிக்கு தான்
1.5 பங்கு தண்ணி நமக்கு. ஸோ ரொம்ப உடையும், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் 2 கப்பு தேங்காய் பால். ஸோ இது ஓரளவுக்கு அந்த தண்ணி கரெக்டாக அந்த ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் இந்த தண்ணி அழகாக வற்றி கொஞ்சம் அந்த அரிசி உறிஞ்சி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை மூடி வச்சு கொஞ்சம் தம் போட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பால் கொஞ்சம் உறிஞ்சி அந்த ரைஸ் கொஞ்சம் கட்டி ஆகிட்டு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், இந்த கொத்தமல்லியை ஒரு 4-5 பிச்சு இதில் போட்டுருங்க. போட்டு ஒரு மிக்ஸ் ஜென்டிலாக கொடுப்போம். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அழகாக இந்த தண்ணியெல்லாம் வற்றி அழகாக ஒரு ஈவனாக ஒரு மிக்ஸ் மாதிரி வரப்போ ஒரு மூடியை போட்டு இதை அப்படியே தம் போட்டுடுறோம். இருக்கிறதுல உங்கள் ஸ்டவ்வில் எவ்வளோ சிம்மரான ஃப்ளேம் இருக்கோ அதில் வச்சுருங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் நல்ல தம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அழகாக நம்ம ஓரத்தில் மெதுவாக கேர்ஃபுல்லாக எடுத்து அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அழகாக பியூட்டிஃபுல்லாக குக் ஆயிடுச்சு. ஸோ இதை இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப மூடி அப்படியே அதை தனியாக வச்சுட்டு அடுத்து நம்ம இதுக்கு தேவையான கத்திரிக்காய் பொடித்தூவல் அந்த டிஷ்ஷுக்கு போயிடலாம். ஸோ இது இப்போது அப்படியே கொஞ்சம் தம் ஆகிட்டு இருக்கட்டும். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த டிஷ்ஷுக்கு கூட நம்ம செய்கிற கத்திரிக்காய் பொடிக்கறி அந்த டிஷ்ஷை நம்ம ஆரம்பிக்கலாம். கத்திரிக்காய் பொடிக்கறி ஒரு பேன் அடிச்சுட்டு அதுக்கு தேவையான பொடி ஃபஸ்ட்டு எப்படின்னு பண்ணிடுவோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த பொடிக்கறி நம்ம மந்த்ரா கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் மந்த்ரா கடலெண்ணெய் எடுத்துக்கங்க. எப்போதுமே இந்த கடலெண்ணெய் வந்து ஒரு நேச்சுரல் ஒரு ஃப்ளேவர், அது எது நம்ம குக் பண்ணாலும் அதுக்குள்ளே ஒரு நேச்சுரல் ஃப்ளேவர் கொடுக்கும். கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு லைட்டாக நமக்கு வறுத்து வரப்போ இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 4-5 காஞ்ச மிளகா, படுகி சில்லி மிளகா தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்போல்லாம் உங்களுக்கு அதை யூஸ் பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள். நல்ல ஒரு ஃப்ளேவர், கலர் கிடைக்கும், நல்ல ஒரு டேஸ்ட், ஒரு அரோமா இந்த மிளகாவில். குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணுறதுனால எவ்வளோ ஹெல்த்தியாக பண்ண முடியும், எங்கெல்லாம் நம்ம ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் சேர்க்க முடியுமோ அப்படி பண்ணிக்குவோம். அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்டட் பீனட்ஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஸோ இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினோன்னே இதை ஒரு பொடியாக நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அந்த கத்திரிக்காவோட இதை எப்படி ஆட் பண்ணி ஒரு அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது நம்ம அந்த பொடி, நம்ம வறுத்த பொடியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கேன், அது எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன், இதை பார்த்துருங்க. ஸோ இந்த பொடி தான் இன்றைக்கி நம்ம இந்த கத்திரிக்காய் பொடிக்கறிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் பொடிக்கறிக்கு நம்ம இதயம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். பியூர் இதயம் நல்லெண்ணெய், தினந்தோறும் நம்ம சாப்பிட்ற இதயம். ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, இந்த கடுகு லைட்டாக நமக்கு பொரிஞ்சு வரப்போ மிளகாய், 1/4 ஸ்பூன் இல்லை ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணிடுங்க. இந்த கத்திரிக்காய் லைட்டாக நமக்கு வதங்கி வரப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுங்க.
இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. ஸோ உப்பு எப்பொழுதும் சேர்த்தோடனே எந்த காயாக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி இதில் தெளிச்சுக்கலாம். ஸோ ஓரளவு நம்ம அந்த கத்திரிக்காய் நல்லா வதக்கணுன்னே ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இது அந்த ஹீட்லேயே இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இது அந்த அளவுக்கு நல்ல ஒரு குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை நம்ம சேர்த்துடலாம். ஸோ இப்போது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பொடி போடுறோம். அந்த பொடியை மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மரில் இதை கொஞ்சம் மூடி இன்னொரு 2 நிமிஷம் இதை அப்படியே நம்ம கொஞ்சம் குக் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா நல்ல கோட் ஆகிறதுக்காக ஒரு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு பெரட்டல். ஸோ நல்ல ஒரு ஷைனிங்காக ஒரு நல்ல ஒரு டிஷ் ஒரு ஃபினிஷ் ஆகி கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு அருமையான கத்திரிக்காய் பொடிக்கறி ஒரு பஞ்சி டிஷ் நம்ம தேங்காய் பால் புலாவுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ். இன்றைக்கி ஒரு 2 டிஷ் ஒரு காம்பினேஷனாக பண்ணியிருக்கோம். தேங்காய் பால் வச்சு ஒரு புலாவ், அதே மாதிரி பஞ்சியாக ஒரு நிலக்கடலை அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கத்திரிக்காய் பொடிக்கறி. ரொம்ப ஐடியல் காம்பினேஷன். சூட்டபிள். உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த புலாவ் வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் குழந்தைங்களுக்கு எப்பொழுதுமே. அதே மாதிரி இது ஒரு பேலன்ஸ்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.